புன்னகை சாய் சேவா மற்றும் கல்வி அறக்கட்டளை பற்றியும் அங்குள்ள புன்னகை சாய்பாபாவை பற்றியும் தெரிந்து கொள்வோம். சென்னை பல்லாவரத்திற்கு அடுத்துள்ள பம்மலில் எண் 32 வேதகிரி தெரு, பம்மல், சென்னை 600075 புன்னகை சாய் சேவா மற்றும் கல்வி அறக்கட்டளை இந்திய அறக்கட்டளை சட்டத்தின்படி 2004 பதிவு செய்யப்பட்டு இந்திய வருமான வரி சட்டத்தின்படி 12AA 12 80G CSR NGO DHARA NPN அனுதான் அனுமதி பெற்று கடந்த 20 வருடங்களாக ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் மகளிர் குழந்தைகள் நலனுக்காகவும் மேலும் ஆன்மீகம் மற்றும் பக்தி மார்க்கத்தை மக்களிடையே கொண்டு செல்லும் முயற்சியில் மிகச் சிறப்பாக பொது மருத்துவ முகாம், கண் மருத்துவ முகாம், பல் மருத்துவ முகாம் மற்றும் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு பற்றிய முகாம்களை 3 மாதத்திற்கு ஒருமுறை பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நடத்தி வருகின்றது. ஏழை மாணவர்களுக்கு தேவையான கல்வி உதவிகளை நோட்டு, பென்சில், பேனா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஷூ மற்றும் அவர்களின் கல்வி தடையில்லாமல் இருப்பதற்கு தொடர்ந்து உதவிகளை புன்னகை சாய் கல்வி அறக்கட்டளை கீழ்கண்ட பணிகளின் மூலம் சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறது. Our main vision and mission is to enlighten the knowledge of cultural, education மற்றும் devotional. Main focus areas of the trust. அறக்கட்டளை சேவைகள்: கல்வி மற்றும் பயிற்சி, அன்னதான சேவை, மகளிர் முன்னேற்றம் மற்றும் முதியோர் சேவை, ஆரோக்கியம் மற்றும் கிராம சேவை. புன்னகை சாய் சேவா மற்றும் கல்வி அறக்கட்டளை வளாகத்தில் உள்ள புன்னகை சாய்பாபா நம்மை பார்த்து அன்புடன் புன்னகைத்தபடியே அருள் பாலிக்கிறார். கோடானு கோடி பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு வியாழனன்றும் வந்து சாய்பாபாவிடம் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து வேண்டி செல்கின்றார்கள். அவர்கள் வைக்கும் வேண்டுதலும் உடனுக்குடனே நிறைவேற்றி தருகிறார் நமது புன்னகை சாய்பாபா. தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவரையும் தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்து காத்து ரட்சிப்பவர்தான் புன்னகை சாய்பாபா. இந்த ஆலயத்திற்கு வந்து புன்முறுவர் புன்னகையுடன் வீற்றிருக்கும் இந்த சாய்பாபாவை தரிசனம் செய்தாலே போதும், நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிகழும் அனைத்து விதமான துன்பங்களும் மறைந்து நம் முகம் மலர்ந்து புன்னகை மட்டுமே நம் முகத்தில் ததும்புவது உறுதி. புன்னகை சாய்பாபா ஆலயத்தின் சிறப்பு: இந்த ஆலயத்தில் சாய்பாபாவின் ஆரத்திக்கு முன்பு உலக மக்களின் நன்மைக்காக இங்கே கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது. அந்த கூட்டு பிரார்த்தனையில் நம் யார் வேண்டுமானாலும் நம் உறவினர் பெயரையோ அல்லது நண்பர்கள் பெயரையோ, யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவர்களின் பெயர், ஊர், என்ன வேண்டுதல் என்று எழுதி ஆலய நிர்வாகியிடம் கொடுத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் போதும். அவர் எல்லோர் நலனுக்காகவும் இந்த கூட்டு பிரார்த்தனையின் பொழுது நமக்கான வேண்டுதலை வைக்கிறார். கூட்டாக எல்லோரும் வேண்டும் வேண்டுதலானது அப்படியே பலிக்கிறது. இதுவே இந்த ஆலயத்தின் சிறப்பு. மேலும் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன், வேதகிரீஸ்வரா சுவாமி ஐயப்பன், பாலமுருகன், சித்தி விநாயகர், சங்கடங்கள் தீர்க்கும் சனீஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயர் என நிறைய தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து ஒவ்வொருவருக்கும் தினமும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு எண்ணெய் ஊற்றி தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்து போற்றி ஸ்லோகம் படித்தல் என்பது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஆகும். இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டி எண்ணற்ற நன்மைகள் அடைந்தவர்களே இந்த ஆலயத்தில் இலவச சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் ஷிரடியில் உள்ளது போல எங்கும் இல்லாத பெரிய தூணி 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆலய நிர்வாகி அவர்கள் பக்தர்களையே வரவழைத்து அவர்கள் கைகளாலேயே பாபாவிற்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. மிக பிரம்மாண்டமான இந்த புன்னகை சாய்பாபா ஆலயத்தில் 4 கால ஆர்த்தியும் வேத பாராயணமும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. சாய்பாபாவின் பல்லக்கை மனமுருகி வேண்டி பெண் பக்தர்கள் தூக்கி தூணியை 3 முறை சுற்றி வருகிறார்கள். பின்பு யதாஸ்தானத்தில் வைக்கின்றனர். இது வேறு எங்கும் இல்லாத ஒரு புது நிகழ்ச்சியாகும். இந்த ஆலயத்திற்கு வரும் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இப்படி ஒரு அருமையான அற்புதமான நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த புன்னகை சாய்பாபா ஆலயத்திற்கு வந்து வழிபடுவோம், நலம் பெறுவோம். சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல, தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வது சேவை என்று. உடலின் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவிக்கே அர்ப்பணமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்கு மட்டுமே உளதாயிருக்கிறது என்றும் உணர வேண்டும். ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 39:50. மிகவும் பொறுமையுடன் படியுங்கள், நம்பிக்கையுடன் வாருங்கள். தன்னார்வ தொண்டின் சிறப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். சாய்பாபாவின் அறிவுரைப்படி தன்னார்வ தொண்டில் சேர்ந்து சேவை செய்வது என்பது நம்முடைய மனம் ஆத்ம திருப்தியை தருகிறது. மேலும் அன்றாடம் செய்யும் நம் செலவுகளை கணக்கு பார்க்கும்போது சில செயல்களுக்கு தேவையின்றி வீண் செலவு செய்திருப்போம். அதே நேரத்தில் அந்த பணம் ஏழை குழந்தைகளுக்கு சென்றிருந்தால் அன்று ஒருவேளை சாப்பாடு மற்றும் கல்விக்கு நீங்கள் செய்த உதவியை அந்த குழந்தைகள் புன்னகையோடு பெறும்போது உதவி செய்த உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாகிறது.
விருப்பமுள்ளவர்கள் சமூக பணிகளில் சேர்ந்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அனைவரும் வேண்டுகின்றோம். சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.